விசிக தலைவர் திருமாவளவன் அரசியல் கீழ்த்தரமாக மாறியிருக்கிறது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ஸ்கூட்டரில் சென்றவர் முறைத்து பார்த்ததால் தனது கட்சியினர் அவரை தாக்கினார் என்று திருமாவளவன் பேசியிருந்ததை குறிப்பிட்ட அண்ணாமலை, அந்த சம்பவத்தின் போது திருமாவளவன் கீழே இறங்கி வந்து தாக்குதலை தடுத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய அண்ணாமலை, திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றால் அரசியலை விட்டு அவர் ஒதுங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தவறு செய்த பின் RSS, பாஜக மற்றும் தன் மீது பழி போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால ஒருத்தன் போய் 2 வீலரை நிறுத்துறான், அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளவன் ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் 2 வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்கலன்னு ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல. அம்பாட்டுக்கு வந்தான், நின்னா, அப்படி முறைச்சான். யாரா இருந்தா என்ன, அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்றும் தெரியாது. எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்கறாங்க, அவ்வளவுதான். எஸ்கார்ட் போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தா முறைக்கிறான். முறைச்சதுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்ததுதான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். என்ன நாடகம் பாருங்க. இதுல என்னன்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MP, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு கட்சியினுடைய தலைவர். இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு. அவர் மேடையில சொல்றாரு, பார்த்து முறைச்சா 4 தட்டு தட்டணும் அப்படின்னு. இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பணும். ஏன்னா பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான், 4 தட்டு அவனை தட்டணும். அதனால இந்த முறைச்சவனெல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சானா 2 தட்டு தட்டணும். அங்கே வீரத்தை காட்ட மாட்டாங்க. அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரை உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க. கூட்டமாக 100 பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க. ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும், கீழே இறங்கி தடுத்திருக்கணும், என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். இது முழுமையாக ஒரு 2-2.5 நிமிஷம் நடக்குது. இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார், அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய X வலைதளத்தில் போடுற உடனே திருமாவளவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து அதை செஞ்சிருக்கிறாங்க. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலிங்க. இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடுது. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்கே அரசியல் பண்ணுறாங்க. ஜாதியை வைத்து, அட்டூழியத்தை வைத்து, அடக்குமுறையை வைத்து, வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி. இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க, யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. அரசியல் தலைவர் நான் X வலைதளத்தில் ஒரு கருத்து போடுறேன்னா கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் Xல போடுவார், ஆனா கமெண்ட் டிசேபிள்டு. அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும், அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. இதை விட வெட்கக்கேடு நான் பார்த்ததில்லை. அதுல 2 பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போய் என் மேல புகார் கொடுக்குற 2 பேர் போறாங்க. உடனே இது RSS சங் பரிவார் பின்னார் இருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா, தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கரமா இருந்துச்சுன்னா RSS இருக்கு, சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா RSS இருக்கு, மழை அதிகமாக வந்தால் RSS இருக்கு, மழை கம்மியாக வந்தால் RSS இருக்கு. அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்த்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு. இதை நான் பத்திரிகை நம்பரில் பார்க்க முடியல 3-4 நாளாக. இன்னைக்கு பார்க்கறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன். அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதில் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும், என் பேரையும் சேர்த்து பார்க்கட்டும். அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கணும். இந்த அநாகரிகமான, அச்சப்படுத்தக்கூடிய, வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக RSS, BJP, அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற அந்த வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு
இது திருமாவளவன் அவர்களால், அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு ஊர்ஜிதமாக போகுது. அதில் நானும் ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபி யாரும் இருக்க போகிறதில்லை. அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் கேட்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.